நாம் இந்த நாளில் குழந்தை செந்தாளினியினுடைய முதல் பிறந்த நாளில் நாம் கூடி வந்திருக்கிறோம். உண்மையாகவே ஆண்டவர் பிள்ளையை கொடுத்ததுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். நாம் சங்கீதத்தில் நம்ம எல்லா கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு வசனம், சங்கீதம் 127 4வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். பிள்ளைங்க கர்த்தரால் வருகிற சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். பூமிக்குரிய ஆசீர்வாதமா இருக்கட்டும், நித்தியத்துக்குரிய ஆசீர்வாதமா இருக்கட்டும், எல்லாமே கர்த்தர்கிட்ட இருந்து தான் வருது. நம்ம யாருமே என்னால வந்துச்சு, இதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லி நம்ம ஒருவருமே சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஒருத்தங்க என்னாலதான் இது வந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்னா, இதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லுவோம்னா நாம் ரொம்ப பெருமையா இருக்கிறோம். நாம் தாழ்மையா இல்லை. பெருமையா இருக்கிறவங்க தான் இதை நான் செஞ்சேன், இது என்னால வந்துச்சு, இதுக்கு நான் தான் காரணம், இப்படி எல்லாம் சொல்றவங்க யாருன்னா பெருமையா இருக்கிறவங்க தான் நாம் அப்படி சொல்லுவோம். தாழ்மையா இருக்கிறவங்க ஒரு காலம் இது என்னால வந்துச்சுன்னு சொல்ல மாட்டோம். ஆகவே ஆண்டவர்கிட்ட இருக்கிற காரியங்கள் எல்லாம் நாம் பெற்றுக்கொள்ளதான் முடியுமே தவிர நம்மளால எதுவுமே இல்லை. ஆண்டவர் அருமையான குழந்தைய கொடுத்திருக்கிறாரு. ஆனா குழந்தைய குறித்து கிறிஸ்தவ பெற்றோரா இருக்கிறதுனால நான் கொஞ்ச நேரம் அவங்களுக்கு ஒரு சில ஆலோசனைகளை ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமா அவங்களோட நான் பேசுறேன். கிறிஸ்தவ பெற்றோரா இருக்கிற நமக்கு குழந்தையை குறித்து முக்கியமான பொறுப்பு நமக்கு இருக்கு. பிள்ளைகளுக்கு வெறும் துணி எடுத்து கொடுக்கறது, பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கறது, பிள்ளைகளை படிக்க வைக்கிறது, இது மட்டும் நம்முடைய பொறுப்பு கிடையாது. பெற்றோருக்கு பிள்ளைங்களை தேவனுடைய வழியில நடத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. ஆனா ரட்சிக்கப்படாதவர்களுக்கு, ஆண்டவரை அறியாதவர்களுக்கு வெறும் பிள்ளைங்களை குறித்து அவங்களுக்கு வெறும் துணி கொடுக்கறது, சாப்பாடு கொடுக்கறது, படிக்க வைக்கிறது, இதுதான் அவங்களுடைய பொறுப்பு. ஆனா கிறிஸ்தவ பெற்றோரா இருக்கிற நமக்கு வெறும் சாப்பாடு கொடுக்கறது, துணி கொடுக்கறது, படிக்க வைக்கிறது இல்ல, கர்த்தருடைய வழியில பிள்ளைகளை நாம் என்ன பண்ணணும், நடத்தணும். அதுதான் நித்தியத்துக்குரிய முக்கியமான பொறுப்பு. ஒருவேளை குறைவா கூட நம்ம பிள்ளைங்களை நம்ம படிக்க வைக்கலாம். நமக்கு மற்றவங்களை போல ஒரு பெரிய வசதி இல்லாம கூட இருக்கலாம், நல்ல நல்ல ட்ரெஸ்ஸை கூட நம்மளால வாங்கி கொடுக்க முடியாம இருக்கலாம், ஒரு சிறிய வீட்டுல கூட நாம் வசிக்கலாம். ஆனா நித்தியத்துக்குரிய வழியில நடத்துறதுதான் மிகவும் விலையேறப்பட்டது. நாம் வெறும் இந்த பூமியில விலையுயர்ந்த ஆடைகளை வாங்கி கொடுத்து, ஒரு பெரிய படிப்பை படிக்க வைத்து, ஒரு அதிகமான சம்பளத்துக்கு நேராக நம்முடைய பிள்ளைகளை நடத்தி பெரிய பெரிய வீடுகளை கட்டினாலும் நித்தியத்துக்கோட மதிப்பிடும் பொழுது அவைகள் வெறும் குப்பை. நித்தியத்துக்குரிய வாழ்க்கை தான் விலையேற பெற்றது. என அன்பானவர்களே, பிள்ளைகளை நடத்த வேண்டிய பொறுப்பு கிறிஸ்தவ பெற்றோர்களுக்கு இருக்கு. இந்த பிள்ளைகளை எப்படி நடத்தணும்? கர்த்தருக்கு ஏற்ற வழியில அவர்களை நாம் நடத்தணும். பிள்ளைகளை நாம் கர்த்தருக்கு ஏற்ற வழியில நடக்கணும்னா நாம் முதலாவது கர்த்தருக்கு ஏற்ற வழியில நடக்கிறவர்களா இருந்தாதான் நாம் பிள்ளைகளை கர்த்தருக்கு ஏற்ற வழியில நம்ம என்ன பண்ண முடியும், நடத்த முடியும். எல்லா பிள்ளைகளுமே நீங்க இயற்கையா நீங்க பாத்தீங்கன்னா தீமையான காரியங்கள் எல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. பிள்ளைகளுக்கு ஒரு பொருளை திருடவோ, பொய் பேசவோ, ஒரு குழந்தையை அடிக்கவோ எதுவுமே சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. இயற்கையாகவே நாம் ஆதாமிடத்திலிருந்து வந்த ஜனங்கள், நமக்குள்ள இயற்கையாகவே நாம் பாவ சுபாவத்தை பெற்றிருக்கிறோம். அதனால சோதிக்கப்படும் பொழுது சின்ன குழந்தையா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் நாம் பாவம் செய்யக்கூடியவர்களாய் நாம் இருக்கிறோம். இயற்கையாகவே நாம் பாவம் செய்யக்கூடியவர்களா இருக்கிறோம். ஆனா பரிசுத்தமான வாழ்க்கை என்பது, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை என்பது இயற்கையா வராது. நாம் அப்படிப்பட்ட வழிகளை நாம் கற்றுக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. அப்படிப்பட்ட வழிகளை அவர்களை நடத்தணும். அவர்களை ஆண்டவரை விசுவாசிக்கக்கூடிய பிள்ளைகளாய் நாம் அவர்களை வழி நடத்தணும். ஆண்டவர் சொல்லுகிற வழியில அந்த பிள்ளைகளை வழி நடத்தணும். அது இயற்கையா வராது. இயற்கையா வர்றதெல்லாம் தீமையான காரியங்கள் தான் வரும். தேவனுக்கு பிரியமான காரியங்கள் எல்லாம் நாம் தான் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும், சொல்லி கொடுக்கணும். சின்ன குழந்தைங்களுக்கு அதிகமா என்ன சோதனை வரும்னா, அவங்க கீழ்ப்படிய மாட்டாங்க. சின்ன பிள்ளைங்க கீழ்ப்படியவே மாட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா கீழ்ப்படிய வைக்கிறது பிள்ளைங்களை ரொம்ப அரிதான ஒரு காரியமா இருக்கும். இப்படி சின்ன பிள்ளைங்க கிட்ட அவங்க என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்யறாங்களோ நாம் அதை கவனிக்கணும். அந்த பிள்ளைங்களை கீழ்ப்படியறதுக்கு முதல்ல அவர்களை வழிநடத்தணும். சின்ன சின்ன தவறுகளை நாம் பார்க்கும் பொழுது பிள்ளைகளை நாம் கண்டித்து, நாம் தண்டித்து அந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்கு நாம் தயாரா இருக்கணும். ஏன்னா சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது அந்த பிள்ளைகளை வளர்க்கிறது ரொம்ப எளிது. ஆனா பிள்ளைகள் வளர்ந்துட்டாங்கன்னா அவர்களை கர்த்தருடைய வழியில நடத்துறது எளிது கிடையாது. ஒரு கொயவன் இருக்கான், அந்த கொயவன் ஒரு பாத்திரத்தை வணையணும்,
அவன் விருப்பம் போல வணையணும்னா அந்த மண்ணு நல்ல பக்குவமா லகுவா இருக்கும் பொழுது அவன் நினைச்ச மாதிரி பாத்திரங்களை அவனால வணைஞ்சிட முடியும். ஆனா அதே மண்ணு கடினமாயிடுச்சுன்னா அதை அவன் நினைக்கிற மாதிரி அதை என்ன பண்ண முடியாது, வணைய முடியாது. பிள்ளைங்க இப்போ ஒரு லகுவான இலகுவான ஒரு மென்மையான ஒரு வயசுல இருக்கிறாங்க. இந்த சின்ன வயசுலேயே கர்த்தருடைய வழியிலே நாம் நடத்துவோமானால் அவர்கள் வளர்ந்தாலும் அந்த வழியை விட்டு என்ன பண்ண மாட்டாங்க, விலகி போக மாட்டாங்க. நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 6வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், நடக்க வேண்டிய வழியில பிள்ளைகளை நாம் நடத்தும் பொழுது முதிர் வயதானாலும் அதை அவர்கள் என்ன பண்ண மாட்டாங்களாம், விடாதிருப்பார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பிள்ளைங்களை ஒரு நல்ல தகப்பனா நம்ம இருந்தோம்னா வெறும் நேசிக்க மட்டும் செய்யக்கூடாது, பிள்ளைகளை கண்டிக்கிறவங்களா இருக்கணும். ஒரு நல்ல தகப்பன் வெறும் அன்பு செலுத்துறதுலயே இருக்கக்கூடாது, கண்டிக்கிறவர்களாக இருக்கணும். நாம் நம்முடைய பிள்ளைகளை கண்டிக்காவிட்டால் நாம் உண்மையாகவே அந்த பிள்ளைகளை என்ன பண்ணல, நேசிக்கலன்னு அர்த்தம். நாம் பிள்ளைகளை எப்படி கண்டிப்போம்னா படிக்காம இருக்கிறதுக்காக கண்டிக்கிறோம். பிள்ளைங்க ஏதாவது தவறுதலா ஏதாவது ஒரு பொருளை உடைச்சிட்டாங்கன்னா கண்டிக்கிறோம். ஆனா தவறு செய்யும் பொழுது, ஒரு தீமையான செயலை செய்யும் பொழுது அந்த பிள்ளைகளை நம்ம என்ன பண்றது இல்ல, கண்டிக்கிறது இல்லை. எனக்கு அன்பானவர்களே, நம்ம பிள்ளைகளை நாம் எதற்காக கண்டிக்கணும் தெரியுமா? தீமையான செயல்களை பார்க்கும் பொழுது, ஒரு தவறான வார்த்தைகளை பேசும்போது, ஒரு ராங்கா ஒரு வித்தியாசமா பேசும்பொழுது, அக்கீழ்படியாது இருக்கும் பொழுது, பிள்ளைகளை மற்ற பிள்ளைகளோட சண்டை போடும் பொழுது, மற்றவங்க பிள்ளைங்க கிட்ட இருந்து பொருளை பறிக்கும் பொழுது, இப்படி நாம் சின்ன சின்ன தவறுகளை பிள்ளைங்களை பார்க்கும்போது அந்த பிள்ளைகளுக்கு நாம் சொல்லி கண்டித்து அந்த பிள்ளைகளை ஆரம்பத்திலிருந்தே நாம் என்ன பண்ணோம், வளர்க்கணும். நீங்க அப்படி வளர்க்காம விட்டுட்டீங்கன்னா அந்த பிள்ளை செய்த தவறுகள் எல்லாம் அப்படியே ஒரு அழுக்கு மாதிரி உள்ளவே படிஞ்சு 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 வாலிபன் ஆகும் போது பெரிய பெரிய பாவங்களை சாதாரணமாக அவன் என்ன பண்ணுவான், செய்கிறவனா இருப்பான். அந்த பாவத்தை அவனால் ஜெயிக்க முடியாது. இன்னைக்கு எத்தனையோ கிறிஸ்தவர்களை கூட நாம் பார்க்கிறோம், அவர்கள் ஒரு வாலிப வயதை அடைந்த போது அவர்களுடைய வாழ்க்கையே மாறி போகுது. ஏன்? சிறு வயதிலிருந்தே அவர்களை அந்த வழியில நாம் என்ன பண்றது இல்ல, நடத்துறது இல்ல. ஆகவே அவர்களுடைய இருதயம் கடினப்பட்டு போகுது. அவர்கள் தவறுகள் செஞ்சு அவர்கள் வாலிப வயது அடையும் போது அவர்கள் பலவிதமான பெரிய பெரிய பாவங்களை செய்யும்படியாக சோதிக்கப்படுறாங்க. எத்தனையோ கிறிஸ்தவ பிள்ளைகள் போதைகளுக்கு அடிமைகளா இருக்கிறாங்க. எத்தனையோ கிறிஸ்தவ பிள்ளைகள் பாலியல் காரியங்களுக்கு அடிமைகளா இருக்கிறாங்க. செல்போன்ல பலவிதமான அசுத்த படங்களை பார்க்கறதுக்கு அதிகமா இருக்கிறாங்க. உலக ஜனங்கள் மட்டும் இல்ல, கிறிஸ்தவ பிள்ளைகளும் அப்படி இருக்கிறாங்க. இதற்கெல்லாம் காரணம் என்ன? திடீர்னு பிள்ளைங்க ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட முடியாது. ஒரு சிறு செடிய நம்ம எப்படி வேணாலும் வளர்க்கலாம். அந்த செடி மரமாயிடுச்சுன்னா அதை வளர்க்கிறது கஷ்டம். இந்த சிறு வயதுல இருந்து அற்புதமா இந்த குழந்தையை வளர்க்கறதுக்காக தங்களை ஆண்டவருக்கு என்று அர்ப்பணிக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த பிள்ளைய நித்தியத்துக்கு ஏற்ற வகையில நான் இந்த பிள்ளையை வளர்க்கணும். ஆண்டவரே, இந்த பிள்ளையின் இடத்துல ஒரு சின்ன தவறை பார்க்கும் பொழுது அந்த பிள்ளையை என்ன பண்ணணும், கண்டிக்கணும். வெறும் அன்பு செலுத்துறது என்பது, கண்டிக்கிறது கூட அன்பிலிருந்து செய்யணும். கோபத்துல கண்டிக்க கூடாது. நீதிமொழிகள் பார்க்கிறோம், பரம்பை கையால் அவன் தன் மகனை பகைக்கிறான், அவனை பாதாளத்துக்கு நேராக பாதாளத்தில் அதிலிருந்து அவனை தப்புவிக்க முடியாது. பிரம்பை கையாடலன்னா தான் பிள்ளையை நேசிக்கிறவன் பிரம்பை எடுத்து அவன் கண்டிக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். இவைகளெல்லாம் நீதிமொழிகள்ல நீங்க படிச்சிருப்பீங்க. இவைகளெல்லாம் நீதிமொழிகள் இருக்கு. நீதிமொழிகள் 23வது அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா இந்த காரியங்கள் எல்லாம் நாம் பார்க்கிறோம். பிள்ளைங்களை ஒரு கொம்பு எடுத்து கூட அடிச்சு திருத்தறதுக்கு நாம் தயங்க கூடாது. நீங்க சின்ன வயசுல அந்த பிள்ளைங்களுக்கு அது கஷ்டமா இருக்கும். ஆனா வளர்ந்த பிறகு அவங்க அது சந்தோஷப்படுவாங்க. என்னை அப்படி வளர்த்ததுனால இன்னைக்கு நான் கர்த்தருக்கு ஏற்ற ஒரு பிள்ளையாய் நான் இருக்கிறேன்னா, சிறு வயதுல இருந்து என் பெற்றோர்கள் என்னை என்ன பண்ணாங்க, அப்படி வளர்த்தாங்கன்னு சொல்லி அந்த பிள்ளைங்க சந்தோஷப்படுவாங்க. இன்னைக்கு அது நமக்கு கஷ்டமா இருக்கும். அந்த பிள்ளையை அடிக்கும் போது நமக்கு எப்படி இருக்கும், கஷ்டமா இருக்கும். ஆனா பிற்காலத்துல அவனுக்கு அது சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு நீங்க அவன் கஷ்டப்படுவான்னு விட்டுட்டீங்க, அந்த குழந்தை கஷ்டப்படணும்னு விட்டுட்டீங்கன்னா பிற்காலத்துல யாரு சந்தோஷத்தை இழந்துருவோம், நாம் தான் சந்தோஷத்தை இழந்துருவோம். அநேக பிள்ளைகளை குறித்து பேரண்ட்ஸ் எல்லாம் நாம் வருத்தப்படுறோம். ஐயோ என் பிள்ளை இப்படி இருக்கிறான், என் பிள்ளை சரியில்லை, என் பிள்ளை இந்த மாதிரி இருக்கான் அந்த மாதிரி இருக்கான். ஏன்? சிறு வயதுல இருந்து அவர்களை நாம் கர்த்தருக்கேற்ற வழியில நடத்துவதற்கு நாம் தவறி விடுறோம். இந்த பிள்ளைக்கு ஒரு அற்புதமான ஒரு சந்தர்ப்பத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். பிள்ளையை பெற்றுக்கொண்டா மட்டும் போதாது, அந்த பிள்ளையை என்ன பண்ணும்,
கர்த்தருக்கு ஏற்ற வழியில நடத்தணும். சின்ன சின்ன தவறுகளை பார்க்கும் பொழுது அதை கண்டித்து அந்த பிள்ளைக்கு எடுத்து சொல்லி அதை திருத்தி அந்த பிள்ளைக்கு சரியான வழியிலே செல்வதற்கு நாம் என்ன பண்ணணும்? வழி நடத்தணும். நாம் அப்படி வழி நடத்தும் பொழுது அவன் ஒரு இளைஞனா மாறும் பொழுது, ஒரு வாலிபத்தை அடையும் போது அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? அவனை சந்திக்கிற பாலியல் பாவமா இருக்கட்டும், அவனை சந்திக்கிற மோசமான எத்தனை பாவங்களா இருக்கட்டும், அதையெல்லாம் ரொம்ப எளிதாக அவன் என்ன பண்ணிடுவான்? எளிதாக அவன் ஜெயிச்சிருவான். நான் வேதத்துல இந்த ஒரு பகுதி மட்டும் வாசிச்சு நான் முடிக்கிறேன். சங்கீதம் 127 ஒரு 3 வசனங்களை நாம் வாசிப்போம். சங்கீதம் 127 4, 5, 6 அவைகளால் தன் அபார துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணமடையாமல் ஒளிமுக வாசல்களில் சத்துருக்களோட பேசுவார்கள். பாருங்க, இங்க பிள்ளைங்களை பற்றி சொல்லி இருக்கு. வாலிப வயதுல அவங்க சந்திக்க போற சோதனை, பிசாசு, சத்ருவாகிய பிசாசு கொண்டு வரக்கூடிய சோதனை எல்லாம் அவங்க ஜெயிக்கணும்னா சிறு வயதுல இருந்தே அந்த பிள்ளைகளை தயார் பண்ணணும். எப்படி தயார் பண்ணணும்? இந்த 3 வருஷத்துல என்ன சொல்லிருக்கு? பிள்ளைங்க ஒரு அம்புக்கு ஒப்பா இருக்கிறாங்களாம். பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க? அம்புக்கு ஒப்பா இருக்கிறாங்க. அந்த அம்பு அதை பாதுகாக்கிறதுக்கு ஒரு பை இருக்கும், அம்பார துணின்னு சொல்லுவாங்க. அந்த துணியில தான் அந்த அம்பை போட்டு பத்திரமா என்ன பண்ணுவாங்க? பாதுகாத்து வைப்பாங்க. ஏன்னா சத்ரு வரும்பொழுது அந்த அம்பை எடுத்து என்ன பண்ணுவாங்க? அந்த சத்ருவோட போரிட்டு அவனை என்ன பண்ணுவாங்க? ஜெயிப்பாங்க. அந்த மாதிரி நம்முடைய பிள்ளைகள் வாழ வயதின் குமாரர்கள், பலவான் கையில் இருக்கிற அம்புகளுக்கு ஒப்பா இருக்கிறாங்க. இவங்க இளமை பருவத்தை அடையும் போது இவங்க தேவனுடைய கரத்துல ஒரு வல்லமையான பிள்ளைகளா என்ன பண்ணணும்? இருக்கணும். இந்த அம்பு ஒரு வல்லமையான அம்பா இருக்கும் பொழுது பிசாசு எப்படிப்பட்ட சோதனையை கொண்டு வரட்டும், அவன் எப்படிப்பட்ட பாவங்களை செய்யும்படியாய் சோதிக்கப்படட்டும், ஒரு காலம் அந்த பிள்ளைங்க என்ன பண்ண முடியாது? அந்த பாவத்துல அவங்க சிக்க முடியாது. அந்த பாவம் செய்யாத வாழ்க்கையை அவர்களால் வாழ முடியும். எனக்கு அன்பானவர்களே, நான் இந்த பிள்ளைக்கு சொல்றது அதுதான். இது இளம் வயதிலேயே உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சின்ன வயதுல இருந்து, குழந்தையிலிருந்தே சோதிக்கப்படுறோம் பாவம் செய்யறதுக்கு. ஏன்னா பாவ சுபாவம் நமக்குள்ள இருக்கு. அதனால சின்ன வயதுல இருந்தே சோதிக்கப்படுறோம். சின்ன 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 தவறுகளை பார்க்கும் பொழுதே அந்த பிள்ளைகளை என்னாலும் பண்ணோம், கண்டித்து அதை திருத்தி கர்த்தருடைய வழியிலே அந்த பிள்ளைகளை என்ன பண்ணும்? நாம் வழி நடத்துகளாய் நாம் இருக்கும் பொழுது, வாழ வயதை அடையும் போது, இளைஞ வயதுக்கு வரும்பொழுது, வாலிபத்தை அவர்கள் அடையும் போது, அவர்கள் சத்ரு கொண்டு வருகிற எல்லாவற்றையும் அவர்களால் என்ன பண்ண முடியும்? ஜெயிக்க முடியும். எப்பேற்பட்ட இடத்துல அந்த பிள்ளையை கொண்டு போய் விட்டாலும் அந்த பிள்ளை மற்ற பிள்ளைகளை போலவே இருக்காது. அது சத்ருவை ஜெயிக்கிற ஒரு பிள்ளையாக இருக்கும், பாவத்தை ஜெயிக்கிற ஒரு பிள்ளையாக இருக்கும். ஆகவே எனக்கு அன்பான பிள்ளைய கர்த்தருக்கு அர்ப்பணித்து கர்த்தருக்கு ஏற்ற வழியில நடத்தணும்னு சொல்லி பெற்றோர்கள் அதிகமாய் ஆண்டவரிடத்தில் ஜெபித்து அந்த பிள்ளைகளை வழி நடத்தணும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.